இன்றைய புனிதர் ஜூலை 28 புனித அல்போன்சா. பிறப்பு ஆகஸ்ட் 19, 1910. குடமலூர், கோட்டயம், கேரளா, இந்தியா. இறப்பு ஜூலை 28, 1946. மரணா கானம் திருவாங்கூர். ஏற்கும் சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. புனித பட்டம் அக்டோபர் 12, 2008 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். பாதுகாவல் உடல் நோய். அன்னா முட்டப்படத்து என்னும் இயற்பெயர் கொண்ட புனித அல்போன்சா சிரோ மலபார் கத்தோலிக்க அருட்சகோதரி ஆவார். இவர் புனித தோமா கிறிஸ்தவ சமூகத்தின் கிழக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சிரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் பெண் புனிதர் ஆவார். அக்கால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள குடமலூர் என்னும் ஊரில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19 நாள் சிரோ மலபார் நசராணி குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை பெயர் செரியன் அவுசப் ஆகும். இவரது தாயின் பெயர் மேரி முட்டப்பத்து ஆகும். பெற்றோர் இவருக்கு புனித அன்னாவின் நினைவாக அன்னக்குட்டி என்று செல்ல பெயரிட்டு அழைத்தனர். அன்னா இளம் வயதில் விளையாடினாரோ இல்லையோ, விதி அவர் வாழ்வில் விளையாட தவறவில்லை. அன்னாவின் இளம் வயதிலேயே அவரின் தாயார் இறந்துவிட்டார். தாயில்லா குழந்தையான அன்னாவை அவரின் அத்தைதான் வளர்த்தார். அவரது பெரியப்பாவான அருட்தந்தை ஜோசப் என்பவர் தான் அவரை படிக்க வைத்தார். 1923ஆம் ஆண்டு எரியும் நெருப்பு குழிக்குள் தவறி விழுந்த அன்னாவின் பாதங்கள் கருகின. இவ்விபத்து வாழ்நாள் முழுமைக்கும் இவரை இயலாமையில் ஆழ்த்தியது. பட்டக்காலிலே படும் என்பதைப் போல இளமையில் தாயின் மரணம், தோல் நோய் பாதிப்பு, கால் ஊனம், வளர்ப்பு தாயின் மரணம் என அடுத்தடுத்து அவரது வாழ்வில் சோதனைகள் நேரிட்டன. கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக ஒவ்வொரு சோதனையையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க விரும்பிய அவர் 1928ஆம் ஆண்டில் அல்போன்சா எனும் ஆன்மீக பெயரை ஏற்று கன்னியாஸ்திரியாக மாறினார். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கல்வி போதித்தார். எனினும் உடல் நலக்குறைவால் இவரால் ஆசிரியர் பணியை செவ்வனே செய்ய இயலவில்லை. கடும் நிமோனியா காய்ச்சல் தாக்கி மேலும் பலவீனமடைந்து படுத்த படுக்கையானார். இதற்கிடையில் அம்னீசியா எனும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தியை இழந்தார். பின்னர் தீவிர சிகிச்சையின் காரணமாக அவர் ஓரளவு குணமடைந்தார். இருந்தாலும் முழுமையாக குணமடையவில்லை. இந்த நிலையில் உடல்நலக்குறைவு மேலும் அதிகமாகி 35 வயதில் 1946ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் கன்னியாஸ்திரி அல்போன்சா மரணமடைந்தார். இவரது உடல் பரணங்கானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்றளவும் இந்த இடம் நம்பிக்கை உள்ளம் கொண்ட பக்தர்கள் பலர் வந்து செல்லும் புனித ஸ்தலமாய் விளங்குகிறது. இங்கு வரும் பலர் அன்னை அல்போன்சா தங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய அதிசயங்களை கூறுகின்றனர்.